Yeah, dear students, yeah, it is online class for 9th standard students. It is conducted from Jawaharlal Nehru Vidyalaya Matriculation School, done by your school principal, Mrs. Sumati Rajavel. Yeah, it is a lesson of I Can't Climb the Trees Anymore. It is written by Ruskin Bond, and Ruskin Bond, he was the Indian author based on the British descent. British descent, he was Indian, but he was there அந்த பிரிட்டிஷ் வம்சவழியில் வந்தவர். Basically, he was an Indian and he was very famous for his children literature. இந்த I can't climb the trees anymore அப்படிங்கிறது, it is a small incident which was happened in his life. Okay. அவர் சின்ன வயசில் ஆக்சுவலாக இந்தியாவில் இருந்திருக்காரு. லேட்டர் ஹி ஹஸ் வெண்ட் தேர் அண்ட் செட்டில்டு இன் த பிரிட்டிஷ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர் வந்து சின்ன வயசில் அவங்க தாத்தா பாட்டியோடு இருந்த ஒரு டைமை அந்த வீட்டையும் அவர் நினச்சி பார்ப்பார். அதுதான் என்டையர் ஸ்டோரி. ஸோ அந்த வீடை வந்து அவர் திரும்ப பெரியவங்களானதுக்கப்புறம் ஹி வில் கம் பேக் டு லுக் இன் டு த ஹவுஸ். அப்போ அந்த ஹவுஸில் வந்து அவருக்கு வந்து அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து அந்த ஊஞ்சல் மாதிரி போட்டு விளையாண்டது, கேட்டில் விளையாண்டது, அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் வந்து அவருக்கு பிடிச்ச ட்ரெஷர்ஸ்லாம் ஒழிச்சு வச்சுருப்பார். அதில் எடுத்து வச்சுப்பேன். இதெல்லாம் அவரோட சின்ன வயசு மெமரிஸ். இதெல்லாம் ஹி வில் பி ஸோ அந்த இடத்த வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப பார்க்க வருவார். பிகாஸ் ஆஃப்டர் வென் ஹி வாஸ் தேர், ஒரு சின்ன பிள்ளையாக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் தாத்தா பாட்டி வீட்டிலலாம் இருந்து என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் லேட்டர் அவர் ஸ்டடீஸ் ஜாப் அப்படின்னு கொஞ்சம் பெரியவங்களாக ஹி வாஸ் மூவிங் டு ஃபாரின் கண்ட்ரீஸ். அப்போ அங்கேருந்து போகக்கூடிய இதில் மூவ் பண்ணுறாரு. அவங்க பாட்டி இறந்ததுக்கப்புறம் அவங்க அந்த வீடை சேல் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் த என்டையர் ஸ்டோரி. அப்போ அந்த திரும்ப அந்த இடத்த பார்க்குறதுக்காக அவர் வருவார். அங்கே ஒரு சின்ன பொண்ணு அந்த வீட்டில் இருக்கும். அந்த வீடை விற்றுருப்பாங்க இல்லையா, அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்ட அவர் பேசுவார். இதுதான் அந்த என்டையர் ஸ்டோரி. ஸோ யா, கேன் வி கோ டு தட் லெசன்? யா, இந்த லெசன் ஐ ஹவ் ஷார்ட் பண்ணி தான் உனக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லிசன் அலாங் வித் மீ. இந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் உனக்காக ஹைலைட் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கு. ஸோ ட்ரை டு லிசன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. He stood in a yarning author, that is the Ruskin Bond. அந்த கிராஸ் வேர்ஜ்னா அந்த கிராஸோட விளிம்பில் அங்கே ரோட்டில் நின்று வீடை பார்த்துக்கிட்டே இருக்காரு. த ஹோல்ட் ஹவுஸ். த ஹோல்ட் ஹவுஸ் வாஸ் பில்டு வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் த கிரானைட். அந்த எதில் கட்டியிருக்குன்னா சாலிட் பிளாக்ஸ்னால் நல்ல கட்டியான சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட்னால அந்த வீடு கட்டியிருக்கு. வாஸ் நாட் ஆல்டர்ட் அட் ஆல். அவர் சின்ன வயசில் பார்த்த வீடு எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது, எந்த ஆல்ட்ரேஷனும் அதில் இல்லை. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building and casting its shade on the wall. அவருக்கு அங்கே வீட்டு முன்னாடி இருக்க அந்த பலாமரம், தட் இஸ் அ ஜாக் ஃப்ரூட் ட்ரீயை பார்த்துட்டு இன்னும் சந்தோஷம். கேஸ்டிங் இட் ஷேட் அப்படின்னா அந்த அதோட நிழலை வந்து அந்த வீட்டு மேலே விழ வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நிழலை பார்த்தோன்னு அவருக்கு என்ன தோணுது, ஹி ரிமெம்பர்டு ஹிஸ் கிராண்ட் மதர் சேயிங். அந்த நிழலை பார்த்துட்டு அவருக்கு என்ன, அவங்க கிராண்ட் மதர் என்ன சொல்லியிருப்பாங்க, a blessing rest on the house where the shade of the tree falls. அவங்க கிராண்ட்மா என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த நிழல், அந்த மரத்தினுடைய நிழல் எங்கே விழுதோ அது வந்து அந்த வீட்டு மேலே விழுது, எங்கே விழுதுனாலும் அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங், இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டிமா சொன்னது ஞாபகம் வரும். And so the present owners must also be receiving the trees blessings. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, எப்பயுமே அந்த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ அங்கேயே தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சதோ அதே மாதிரி இப்போ இருக்க ஓனர் இருப்பாங்க இல்லையா, இப்போ அந்த ஓனர்ஸுக்கும் அதே மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஓகே. ஸோ அட் த ஸ்பாட் வேர் ஹீ ஸ்டூட் தேர் ஹேட் ஒன்ஸ் பீன் it is a turnstile and has a boy he should swing on it going round and round until he was quite dizzy. எந்த ஸ்பாட்டில் அவர் நின்றுட்டுருக்காரோ அந்த ஸ்பாட்டில் முன்னாடி ஒரு ட்ரான்ஸ்டல் அப்படின்னா கெயிட், டர்ன்ஸ்டல்னு என்னது ஒரு கேட்டு. அப்போ அந்த கேட்டு மேலே ஒரு சின்ன பையனை அவர் அதில் நின்றுக்கிட்டு
கதவை ஆட்டி குழந்தைங்க விளையாடுவாங்களே அந்த மாதிரி ஸ்விங் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கேயும் அங்கேயுமா போய் போய் அதில் அந்த கேட்டில் விளையாண்டுக்கிட்டே இருப்பார். தட் இஸ் அன்டில் ஹி வாஸ் குவைட் டிஸின்னா டயர்டு. அவருக்கு இன்னும் குறைஞ்ச அவர் டயர்ட் ஆகிற வரைக்குமே இந்த கேட்டில் ஹி வில் பி பிளேயிங். வாட் ஆர் யூ லுக்கிங் அட், வாட் ஆர் யூ லுக்கிங் அட் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஒரு மொமெண்ட் லேட்டர் பார்த்தா ஒரு கேர்ள் வாஸ் ஸ்டாண்டிங். அந்த கேர்ளுக்கு என்ன வயசு இருக்குன்னா ஒன்லி 12 or 13. அந்த கேர்ள் எப்படி இருக்கான்னா வித் லவ்லி, தட் இஸ் த லைவ்லின்னா அந்த கண் எப்படி இருக்குன்னா இட் இஸ் உயிரோட்டமாக அந்த கண் இருக்குது. வித் லாங் பிளாக் ஹேர், நல்லா முடி நல்லா நீளமாக பிளாக் ஹேர் இருக்குது. ஐ ஆம் லுக்கிங் அட் த ஹவுஸ், இஸ் இட் யோர்ஸ்? நான் அந்த வீடை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வீடு உன்னுடையதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த கேர்ள் சொல்கிறா, இல்லை, இட் இஸ் மை ஃபாதர்ஸ், என்னுடையது இல்லை, என்னுடைய அப்பாவுடையது. அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? ஹீ இஸ் அ கர்னல். அப்போ அவர் மிலிட்ரியில் என்னவாக இருக்கார்? ஒரு கர்னலாக இருக்கார். டு யூ வாண்ட் டு பை இட்? அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குறா? இந்த வீடை ஏன் நீ பார்த்துட்ருக்குற, அதை நீ வாங்க போறியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நோ, ஹீ செட். வெல், ஷீ செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? நீங்கள் வீடு வாங்க வரல, அப்போ நீங்கள் வீட்டில் என்ன பார்த்துட்ருக்குறீங்க? த கேர்ள் இஸ் ஆஸ்கிங். ஐ யூஸ் டு லீவ் ஹியர் 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீ வீடை வாங்க வரலன்னா எதுக்காக வந்திருக்காங்க? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு? நான் இந்த வீட்டில் வாழ்ந்தேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் நான் வாழ்ந்தேன் ஒரு சின்ன பையனா. ஓகே, அஸ் அ யங் மேன். அப்புறம் எங்கள் பாட்டி இறந்த உடனே வி சோல்டு த ஹவுஸ் அண்ட் வி வெண்ட் அவே. ஷி வாஸ் சைலண்ட் டேக்கிங் இன் திஸ் இன்ஃபர்மேஷன். அவள் அமைதியாக அவர் சொன்ன இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறாள். ஷி ஆஸ்ட் வெதர் யூ வாண்ட் டு பை த ஹவுஸ் பேக். அப்போ அவளுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை சரி 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இருந்தீங்க, ஒருவேளை இந்த ஹவுஸ் நீங்கள் திரும்ப உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறா. ஹி செட் நோ. ஹி ஆஸ்க் த கேர்ள், ஹவு லாங் ஹாவ் யூ லீவ்டு இன் இட்? எவ்வளோ நாளாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. ஒன்லி 3 years. அந்த கேர்ள் என்ன சொல்கிறா? 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கேர்ள் அவங்க அப்பா அங்கே வீடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்மைலிங்லி ஷீ செட், would you like to come in and look more closely? அப்போ அந்த கேர்ள் என்ன சொல்கிறா? ஒருவேளை நீங்கள் இன்னும் உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வீடை பார்க்க விருப்பப்படுறீங்களா? won't your parents mind? உன்னோட பேரண்ட்ஸ் சத்தம் போட மாட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. they have gone to the club. இல்லை, அம்மா அப்பா இல்லை, அவங்க வெளியில் போயிருக்காங்க. they won't mind. அவங்க ஒன்றும் சத்தம் போட மாட்டாங்க. the girl asked, how old are you? அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு கேட்குறா, உங்களோட வயசு என்ன? ஹோ, ஜஸ்ட் மிடில் ஏஜ்ட். அந்த பொண்ணு அந்த வயசு கேட்ட உடனே இவருக்கு ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக, இல்லை எனக்கு மிடில் ஏஜ் தான், பட் ஃபீலிங் யங் டுடே. ஆனால் இன்றைக்கி என்னோடய பழைய வீடு நான் பார்த்துட்டதுனால இன்னும் கொஞ்சம் நான் யங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? கேட்டு வழியாக போகாமல் அந்த செவர் ஏறி குதித்து அந்த வீட்டுக்கு போகிறாரு. அண்ட் டு ப்ரூவ் இட், ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக he decided he to climb over the wall instead of going around to the gate. அப்போ அந்த கேட் வழியாக முன்னாடி போய் அது வழியாக வராமல், நான் இன்னும் அவர் அந்த வீட்டை பார்த்தோன்னா அவர் சின்ன வயசில் பண்ண சேட்டை விளையாண்டது எல்லாம் ஞாபகம் வரதுனால அவர் இன்னும் கொஞ்சம் எங்கே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ கேட்டுக்கு போய் வராமல் அந்த சின்ன வாலை எட்டி குதிச்சு அங்கே போகிறாரு. ஓகே, he got up on the wall all right, but had to rest there breathing heavily. As I walked across, but அவர் அந்த வயசுக்கு ஏறிட்டாலும் டக்குன்னு அவருக்கு நார்மலாக முடியல. So he was settling down. As I walked across the grass, he spotted a stone bench under a mango tree. நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச் அவர் பார்க்குறாரு மேங்கோ ட்ரீக்கு கீழே. அப்போ அவர் சொல்கிறார், இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் his grandmother used to rest. Let us just sit here, he said. I would not want to go inside. நாம் இங்கே கொஞ்ச நாளும் உட்காந்துருக்கலாம், நம்ம இப்போ உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. She sat beside him on the bench. அப்போ அந்த சின்ன பொண்ணும் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறா. They were silent for some time. The man closed his eyes and remembered the old times. அப்போ அந்த பொண்ணு அமைதியாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஒரு கண்ணு மூடி பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. அவர் சொல்கிறார், நான் பொதுவாக இந்த மரத்து மேலே நான் ஏறுவேன்.
கண்ணு திறந்துட்டு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு அங்கே முன்னாடி என்ன ஞாபகம் வரும்னா எ ஃப்ளையிங் ட்ராப்பசி. அப்போ பொதுவாக அங்கே ஜாக் ஃப்ரூட் அங்கே ட்ரீ இருந்தப்போ அது இந்த ட்ராப்பசிங்கிறது இந்த சர்க்கஸ்லலாம் நம்ம பார்த்தோன்னா இந்த பார்லேருந்து தொங்கி தொங்கி விளையாடுவாங்க. பார்த்துருக்கேன். சர்க்கஸ் போனோம்னா ஒரு பெரிய கயிறு மேலேருந்து தொங்கும், அதில் ஒரு குச்சி இருக்கும், அதில் ஆட்கள் தொங்கி விளையாடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்கும். அது ட்ராப்பசி. அவருக்கு அதோட நினைவு வருது. A flying trapeze is a circus act in which people swing from one end of the circus net on the ropes. ஓகே, முன்னாடி அவர் அதில் விளையாண்டுருப்பார், அதனால் அவருக்கு அதை பார்த்துட்டு அந்த ஞாபகம் வரும். Do you want to climb it again? திரும்ப நீங்கள் மேலே ஏறுறீங்களா? No, no. Let us sit here for a few seconds and talk. I mentioned the jackfruit tree because it was my ஃபேவரட் பிளேஸ். நம்ம அங்கே போக வேண்டாம், இங்கே உட்காந்துருக்கலாம், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ யூஸ் டு கீப் சம் ஆஃப் மை ட்ரெஷர்ஸ். எனக்கு பிடிச்ச என்னுடைய பொருளில் இந்த ட்ரெஷரிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான். ட்ரெஷர்னு என்னது? புதையல். அப்போ அந்த சின்ன வயசில் அவருக்கு என்ன புதையல் இருந்திருக்கும், அந்த புதையலாம் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே தான் வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த கேர்ள் கேட்குறா, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர், என்ன புதையல் உங்களுக்கு? அப்போ அவர் சொல்கிறார், ஓ நத்திங் வெரி வேல்யூபிள். ரொம்ப வேல்யூபிள் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பட் இப்போ அவருக்கு அப்படி தோணும். ஆனால் அந்த சின்ன வயசில் அதுக்கு தான் பெரிய முக்கியத்துவம் இருக்கும் இல்லையா? அவர் அதுக்கு என்ன சொல்கிறார், மார்பிள்ஸ் ஐ டூ ஒன். நம்ம ஏதாவது சின்ன சின்னதாக அந்த கோழிக்குண்டெல்லாம் விளையாடணும், அதில் வின் பண்ணி மார்பிள் அந்த கோழிக்குண்டை எடுத்துகிட்டு போலே அது மாதிரி ஒரு புக்கு ஐ வாஸ் நாட் சப்போஸ் டு ரீட். அது நான் படித்ததே இல்லை, பட் ஆனால் ஒரு புக்கு. அது மாதிரி ஃபியூ ஓல்டு காயின்ஸ் நான் கலெக்ட் பண்ண கொஞ்சம் ஓல்டு காயின்ஸ். அண்ட் தேர் வாஸ் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் அயன் கிராஸ். அதோடு சேர்த்து எங்கள் தாத்தாவுடைய ஒரு அயன் கிராஸும் இருந்தது அப்படின்னு சொல்லுவார் அவர். வெல், நாட் மை கிராண்ட்ஃபாதர்ஸ் எக்ஸாக்ட்லி. அப்போ அவர் சொல்ல அது கூட எக்ஸாக்ட்லியாக எங்கள் கிராண்ட்ஃபாதர்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஹி வாஸ் த பிரிட்டிஷ் அண்ட் அயன் கிராஸ் வாஸ் அ ஜெர்மன் டெக்கரேஷன். ஏன்னா அது வந்து எங்கள் தாத்தாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் பீப்புள். ஆனால் அந்த அயன் கிராஸுங்கிறது வாஸ் அ ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டட். ஜெர்மன் டெக்கரேஷன்னா அந்த அயன் கிராஸ் யார் கிஃப்ட் பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஜெர்மன்ஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபார் த பிரேவரி டியூரிங் த வார். ஏன்னா இவங்க தாத்தா வந்து வாரில் இருந்திருப்பார். த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் வென் மை கிராண்ட்ஃபாதர் ஃபவுட் இன் ஃப்ரான்ஸ். அப்போ அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவர் அங்கே ஒன் பண்ணதுனால, அந்த போரில் அவர் இருந்ததுனால, ஃப்ரான்ஸில் இருந்ததுனால அதில் அவருக்கு வந்து ரிமெம்பரன்ஸாக அவருக்கு அது வந்து கிடச்சிருக்கும். ஹி காட் இட் ஃப்ரம் எ ஜெர்மன் சோல்ஜர். டு யூ ஸ்டில் ஹாவ் இட்? இன்னும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்பா. இல்லை, ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. நான் அதை நான் எடுத்துகிட்டு போகல, அந்த அயன் கிராஸை நான் இங்கே விட்டுட்டேன். யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ? எஸ், ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அட் த டைம், packing and saying goodbye to the people and thinking about the ship I was going to sail on that I simply forgot all about it. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஏன் நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறார், அந்த டைமில் எனக்கு நான் எல்லாம் பேக் பண்ணுறதுலையும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் குட் பை சொல்லிவிட்டு அந்த ஊரை விட்டு நான் ஷிப்பில் ட்ராவல் பண்ணி, பிகாஸ் ஹி வாஸ் கோயிங் டு ஃபாரின் கண்ட்ரி இல்லையா, நான் அப்போ ஷிப்பில் ட்ராவல் பண்ணி போகிறேன்னா அதே யோசிச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் செய்ய மறந்துட்டேன், விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஷி குவைட்லி செட் இட் மே ஸ்டில் பி தேர். அப்போ அமைதியாக என்ன சொல்கிறா, இன்னும் அது அங்கே இருக்கலாம். In the hollow part of the branch. Yes, he said. Would you like to go and look? அப்போ அதுக்கு தான் அவர் என்ன சொல்வார், என்னால் மரம் ஏற முடியாது. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இதுதான் லெசனுடைய டாபிக். ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். என்னால் இனிமேல் அந்த மரத்து மேலே ஏற முடியாது. இஃப் யூ கான்ட், ஐ வில் கோ அண்ட் சி. யூ ஜஸ்ட் சிட் ஹியர் அண்ட் வெயிட் ஃபார் மீ. ஐ ஹாவ் ஃபவுண்ட் இட், ஷி க்ரைட். அப்போ அந்த கேர்ள் மரத்து மேலே ஏறி அதில் உள்ளே தேடி பார்க்குறேன், அங்கே உள்ளே கிடைக்குது. ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னு சொல்கிறா. ஷி ரேன் பிரீத்லெஸ்லி டுவர்ட்ஸ் ஹிம் இன் ஹர் அவுட்ஸ்ட்ரெச் ஹேண்ட் a rusty old medal. He got it from her and turned it over on his palm. Is it the iron cross? She asked eagerly. Yes, he said. Yes, he said, this is it. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. You may be right. I am not really sure why I came. அப்படி இந்த அயன் கிராஸ் எடுக்க தான் இங்கே வந்தீங்களா அப்படின்னு அந்த கேர்ள் கேட்குறா. இல்லை, அப்படி சொல்ல முடியாது.
பட் யூ கேன் கீப் த cross. பட் எனக்கு அது தேவையில்லை, நீ வச்சுக்கோ. யூ ஃபவுண்ட் இட் ஆஃப்டர் ஆல். நோ, யூ கீப் இட், இட் இஸ் யோர்ஸ். அந்த கேர்ள் திரும்ப என்ன சொல்கிறா, இல்லை இது எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. இட் வாசன்ட் த cross ஐ கேம் ஃபார், இட் இஸ் மை யூத். அவர் என்ன சொல்கிறாரு, நான் அந்த க்ராஸுக்காக இங்கே வரல, இட் வாஸ் மை யூத். அப்படின்னா அவருக்கு ஆக்சுவலாக அவருடைய பழைய நினைவுகள், அவருடைய இடங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை வருது. அதனால் என்னுடைய இளமையை தேடி நான் இருந்தப்போ எப்படி இருந்தேன்னு பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஷி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட், பட் ஷி வாக்ட் வித் ஹிம் டு த கேட் அண்ட் வெயிட்டட். அவர் இளமையை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த கேர்ளுக்கு, சின்ன பொண்ணு இல்லையா, அவளுக்கு புரியல. இவருக்கு வந்து அவருடைய சின்ன வயசில் அவர் எப்படிலாம் இருந்தார், அந்த இடத்தெல்லாம் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் அவர் அங்கே வர்றாரு. அந்த அயன் க்ராஸை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இல்லை. அதனால தான் அவர் கொடுக்கும்போது வேண்டாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறார். அதுக்கு தான் அந்த லைன் சொல்கிறார், ஐ வாஸ் நாட் த cross ஐ கேம் ஃபார், இட் வாஸ் மை யூத். என்னுடைய இளமை பருவத்தை நான் எப்படி இருந்தேன், என்னுடைய இளமையை தேடி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது அந்த கேர்ளுக்கு புரியல. பட் ஷி வெண்ட். whether the road where the word turned, he looked back and waved to her. Wavedna கையாடுறது. Then he quickened his steps and moved briskly towards a bus stop. அப்போ நார்மலாக இருந்தாலும் ரொம்ப பிரிஸ்காக போகிறாரு, பிகாஸ் he was little bit happy looking at his place. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த லெசன். இது முன்னாடி ஒரு தடவை நீ கேட்டிருப்ப, பட் எகெயின் ஐ ஹேட் ஷார்டன் த லெசன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் and we can go to the question answer. What was the old house built with? The old house was built with the solid blocks of granite. Does the narrator still live in the house? No. The narrator does not live in the house still. How did the narrator get the iron cross? The girl climbed up the jack tree and found the cross there. She gave it to the narrator, thus he got it. Do you think the girl kept the iron cross? Yes, the author gave the cross to the girl. Though she hesitated to accept it, she kept it for herself. Explain. Blessing rest on the house where the shadow of the tree falls. இந்த லைனை நீ எக்ஸ்பிளைன் பண்ணு. The trees give the shadow in summer. It protects us from the heat and gives us the comfort. Thus, it is considered as a blessing when the shadows of the trees fall on the wall. That is on the house. What did the writer observe about the house? The writer observed that the house stood firm and it was not even altered even after many years. So he was glad to see the house and the jackfruit tree beside it. What was the local superstition about the trees? The local superstition இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆதாரம் இல்லாத நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கை, ஒரு தெய்வ நம்பிக்கை, வாட் எவர் எல்ஸ் லெட் இட் பி, அதுதான் லோக்கல் சூப்பர்ஸ்டிஷன். வாஸ் தட் the owner of the house will also be receiving the blessing if the shadow of the tree falls on the house. What did the narrator do with the turnstile when he was a boy? Turnstile கேட்டுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ கேட்டில் என்ன செய்வோம், விளையாடுவோம். So when the narrator was a boy, he used to swing on the turnstile, going round and round until he was quite dizzy. Who is the owner of the house now? The girl's father is the owner of the house now. Why did the narrator return to his old house? The narrator wanted to see the old house and his treasures which he had left in the jackfruit tree. How did he get back the iron cross? The girl climbed up the jackfruit tree. She found out the rusted iron cross there. She brought it to the narrator. Who did the house belong originally? Who did the house belong to originally? The whole house belonged to the narrator's grandparents originally. It was sold after the grandmother's death. What did he do with the old man cross? The girl brought the iron cross from the tree. She gave it to the narrator, but the narrator gave it to her as his gift. Where had he left his childhood treasures? He had left his childhood treasures in a small hollow in the jackfruit tree.
ஹாலோ அப்படின்னா ஓட்டைன்னு அர்த்தம், ஒரு அந்த மர பொந்து. What is trapezy? A trapezy is a horizontal bar hanging by two ropes and free to swing, used by aerobats in a circus. How old was the girl? How was she? The girl was only 12 or 13 years old. She was with lively eyes and long black hair. What did the narrator decide instead of going around the gate? He decided to climb over the wall instead of going around the wall. What did the narrator keep in a small hollow? The narrator kept some of his treasures in the small hollow in the tree. What did the treasures contain? The treasures contained marbles he had won, a book he was not supposed to read, a few old coins, and his grandfather's iron cross. What was the Iron Cross? The Iron Cross was a German decoration awarded for the bravery during the World War I. What is meant by a German decoration? A German decoration is a bravery award given to the soldier who fought bravely and selfishly. The German decoration வேர்டுனா என்னது அப்படின்றது தான். German decoration அப்படின்னா it is an award given for the bravery and selfishly. Okay. Selflessly, selfish இல்லாமல் இருக்கிறது. Okay. Are you clear? Dear, read the lesson, understand the lesson fully, and look at your question answers and learn the question answers properly and revise it and write it 2 times all the question answers. Okay. So the same questions you will be getting through your material also. இது உனக்கு ஒரு தடவை டீச் பண்ணுறதுக்காக ஐ தாட் யூ லெசனையும் ஷார்ட் பண்ணி உனக்கு ஒரு தடவை டீச் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபுல் கொஷின்ஸ். ஸோ ரிப்பீட் த வீடியோ. திரும்ப திரும்ப நீ இதை ஒரு தடவை போட்டு பார்க்க முடியும், சேவ் பண்ணி வச்சுக்கோ. யூ கேன் check it and you can revise it properly. Are you clear? If you are having any doubt in it, ஏதாவது ஒரு வேர்டு உனக்கு புரியல, டவுட் இருக்குது அப்படின்னா அதிலே கீழே பார்த்தீங்கன்னா யூ கேன் இன்ஃபார்ம் மீ. எனக்கு வந்து மெசேஜ் பண்ணு, இந்த இடம் புரியலன்னு ஐ கேன் ரிப்ளை யூ. ஓகேம்மா? குட். லேர்ன் இட் டியர் அண்ட் ரைட் இட் 2 times.